ஃபுல்லா ரஜினி அங்கிள், நாகார்ஜுன அங்கிள் இவங்க எல்லாம் இப்போ சின்ன பசங்களோ யாரும் ஒர்க் பண்ணாலும் நான் அவரை பாக்குறதுக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாம் இவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா அப்போ கேரவன் கிடையாது. குழந்தைங்களும் ஒரு இடத்துல விளையாடிட்டு இருப்போம். திரும்பினா ஒரு சின்ன திட்டு மாதிரி தின்ன மாதிரி இருக்கும். காக்கி ட்ரெஸ் போட்டு ஃபேஸ்ல ஒரு வெட் கிளாத் போட்டு ஒருத்தர் படுத்திருப்பாரு. அது ரஜினி அங்கிளா இருக்கும். நமக்கு தெரியாது எப்ப எங்க இருப்பாரு. நம்ம சாப்பிடறதுக்கு பிளேட் எடுத்துட்டு போய் ஒரு கியூல குட்டீஸ் எல்லாம் ஒரு கியூல நின்னு ப்ரொடக்ஷன்ல வாங்கும்போது பின்னால திடீர்னு திரும்பினா ரஜினி அங்கிள் வந்திருப்பாரு அங்க. சோ அது மாதிரி ஒரு நிறைய சர்ப்ரைசஸா இருக்கும். அவரு கூட நம்ம இவ்ளோ லாங் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுதான். ரொம்ப நாள் நடிச்ச படம் அது. அவருக்கும் அது ரொம்ப நாளா இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. எனக்கு பர்டிகுலர்லி நான் அந்த ஷூட்டிங் ஃபுல்லா மேங்களூர் அந்த மாதிரி தான் நடந்துச்சு. சோ நான் சென்னையில இருந்து போனது 2 குழந்தைங்க தான், நானும் இன்னொருத்தரும். சோ எனக்கு அந்த படத்துல நிறைய இடத்துல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். சோ எனக்கு அது பெரிய பெருமை. அது ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் ஸ்கூல் போனேன்னா எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கும். என் கிளாஸ் பசங்க எல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைச்சது, நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தோணும். ரஜினி அங்கிளோட நாகார்ஜுன அங்கிள் எல்லாம் பயங்கர லவ்லியா இருப்பாரு குழந்தைங்க கிட்ட. ஜூவிச்சா எல்லாம் குஷக்கா நான் அங்கதான் மீட் பண்றேன். இன்னைக்கு வரைக்கும் குஷக்கா எங்க பார்த்தாலும் என்ன சாந்தி கிராந்திலையும் நாட்டுக்கொரு நல்லவன்ல பார்த்த மாதிரிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஏதோ ஒரு சின்ன குழந்தை மாதிரிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. அக்கா என் குழந்தையும் வளர்ந்துருச்சுனால அதெல்லாம் இல்ல, நீ அப்படிதான் இருக்க, நீ குட்டி அப்படின்னுவாங்க.